கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல ஒரு வழியா தாவேகாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கரூர் சம்பவத்த ஆராய்ச்சி பண்றதுக்காக அஸ்ரா கர்க் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுச்சு. அதோட அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு தனிநபர் ஆணையமுமே அமைக்கப்பட்டுச்சு. இந்த 2த்தையுமே எதிர்த்து எங்களுக்கு உச்சநீதிமன்றம் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா உச்சநீதிமன்றத்தை முறையிட்டிருந்தாங்க. அதே போல விக்டிமின் குடும்பங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிபிஐ விசாரணை கோரி முறையிட்டிருந்தாங்க. 2 வழக்குக்கான தீர்ப்பு இப்ப வெளிவந்திருக்கு. மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜிதேந்திர மகேஸ்வரி வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. அதோட சிபிஐ ஆனது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் கீழே இயங்கும். அந்த நீதிபதி அஜய் ரஸ்தோஸ்கி அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட அவர் கூட சேர்ந்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகளுமே அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேருமே தமிழ்நாட்டை சாராதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த அஜய் ரஸ்தோகி தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமா நமக்கு நியாயம் கிடைச்சதுல அந்த வழக்குல முக்கியமான நீதிபதியா இருந்தாரு. இதை பல தாவேக்கவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, போச்சு விஜயுடைய குடுமி பிஜேபி கிட்ட மாட்டிருச்சு, பிஜேபி கையால மாறிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த வழக்குல யாருக்கு வெற்றி அண்ட் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்கக்கூடிய அரசியல் சரியான அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.